Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம தர்ஷினி 2024ல மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்க வொர்த் டு வாட்ச்னா ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. திருஷ்யம் லெவலுக்கு ஃபீமேல் சென்ட்ரிக்கா வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. சேட்டன்ஸ் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இந்த படத்துல நஸ்ரியா, பைசில் ஜோசப்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நஸ்ரியா புருஷன் குழந்தைன்னு சொல்லி நார்மலா லைஃபை ஜாலியா லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பக்கத்து வீட்டுக்கு நெய்பரா வரக்கூடிய பைசில் ஜோசப் பாத்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு அவரோட சொந்த வீட்டுக்கு திரும்ப அம்மா கூட கூடி வராரு. அம்மா ஒரு நாள் மர்மமான முறையில காணாம போக, திடீர்னு கிடைக்க, திரும்ப காணாம போகும்னு சொல்லி அந்த வீட்டுல பல அமானுஷ்யமான விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்குது. அவங்க மேல சந்தேகப்பட்டு நம்ம கதையோட ஹீரோயின் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடி போகும்போது அந்த காணாம போன அம்மாவை கண்டுபிடிச்சாங்களா, பைசில் ஜோசப்ப கையும் கழுவுமா பிடிச்சாங்களா, என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வொர்த் டு வாட்ச்னா ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. பெர்ஃபார்மன்ஸ் அடிபொலியா எனர்ஜெட்டிக்கலா இருந்துச்சு. நஸ்ரியா தட்டி தூக்கி இருக்காங்க. அவங்களோட கம்பேக்னு சொல்றதை தாண்டி சோல்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாவும் சூப்பராகவும் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பைசில் ஜோசப் பயங்கரமா டஃப் குடிச்சு காமெடிக்கலான வேலை நெகட்டிவ் ஷேடட் ரோல அழகா போர்ட்ரேட் பண்ணி கிளைமேக்ஸ்ல பக்காவா ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். மூவியோட கிளைமேக்ஸ் மட்டும் அந்த அளவுக்கு ஆர்கானிக்கா ஒட்டல, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வாலண்டியரா திணிச்ச ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. அதை மட்டும் இவங்க பெட்டரா ப்ராப்பரா போர்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பரா இருந்துச்சுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா படம் செம்ம சவுண்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன், சஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி ஒரு ப்ராப்பரான சீட்டேஜ் த்ரில்லரா ஃபீல் பண்ற அளவுக்கு சம்பவம் பண்ணி காமெடி, எமோஷன்ஸ், ஒரு சீனுக்கு இருக்கக்கூடிய டீடைலிங்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல கூட காரை வச்சு 2 செகண்டுக்கு பிளாஷ்பேக்கை காமிச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு தேவையான மெசேஜுமே இம்பாக்ட்ஃபுல்லாவும் நேச்சுரலாவும் ரியலாவும் சொல்லி இருந்தாங்க. நேட்டிவிட்டி ஃபேக்டரோட அழகா ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் கூட காசிப் பேசுற பொண்ணுங்களை வச்சு இவ்வளவு அழகான கதை பண்ண முடியும். இப்படி இருக்கக்கூடிய ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் எப்படி பிடிக்கிறாங்கிறது எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காவும் காமெடிக்கலான வேலை நீட்டா பிரசென்ட் பண்ணது இந்த மூவில சூப்பரா இருந்துச்சு. படத்துல இருக்கக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப கிரேசியாவும் மெச்சூராவும் ஸ்டாண்டலோனா தெரியிற அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லோட எழுதியிருந்தாங்க. டவுட்ஃபுல்லான கேரக்டரைசேஷனை வச்சு ப்ராப்பரான சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணி அந்த கேரக்டரைசேஷனோட கான்ஃபிளிக்ட்டை நீட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எலிமெண்ட் கூட பிளாஷ்பேக், எமோஷன், டென்ஷன் சொல்லி சீன் பில்டிங் எல்லாமே ப்ராப்பரா இருந்ததுனால தான் ஒரு நல்ல சீட்டேஜ் த்ரில்லர்னு உங்களால ஃபீல் பண்ணி சொல்லவே முடியும். அன்எக்ஸ்பெக்டடான நிறைய மூமெண்ட்ஸை மாண்டேஜஸா கவர் பண்ணி படத்துல நிறைய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்ஸை மாண்டேஜ் கிளிப்ஸா மாத்தி மூவிக்கு நடுவில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான வொர்த் டு வாட்ச்னா மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவினால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த சூக்ஷ்ம தர்ஷினி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் அடிச்சுமா இருக்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பேட்ஸ் உங்களுக்கு அது டாடா பை, see you and love you all.